ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி சைன்இன் பேஜ் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து சைன்இன் பேஜுக்கு எப்படி வேலிடேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்புங்கிற பேக்கேஜோ ஃபார்மிங்கிற பேக்கேஜோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். தென் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து யூஸ் ஃபார்மிங் அப்படிங்கிற ஹூக்கை யூஸ் பண்ணி அதுக்கு இனிஷியல் வேல்யூஸ் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துப்போம். தென் வந்து ஆன் சப்மிட்டில் வந்துட்டு நான் இப்போதைக்கு ஒரு லாக் மட்டும் எழுதிக்கிறேன். console.logல வந்துட்டு சும்மா லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சோல் மட்டும் எழுதிக்கிறேன். தென் வந்து வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேலிடேஷன் ஸ்கீமான்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் எப்போ வந்து இம்போர்ட் எவ்ரிதிங் எஸ் எப் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எஃப் டாட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்து வேலிடேஷன்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். தென் இமெயிலுக்கான வேலிடேஷன் எழுதுகிறேன். இமெயில் கோலன் அப்படின்னு போட்டு எஃப் டாட் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு போட்டு அதோட லேபிள் வந்து இமெயில். தென் வந்துட்டு இந்த ரெக்வயர்டு மெசேஜ் வந்து நான் போட்டுக்கிறேன், இமெயில் இஸ் ரெக்வயர்டுன்னு. இது எதுக்குன்னா வந்துட்டு இமெயில் பாக்ஸ் வந்து என்டர் பண்ணாமல் லாகின் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் வேலிடேஷனும் வந்து மேட்சஸ் எழுதி வச்சுருக்கேன், காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து அடுத்து பாஸ்வேர்டுக்கு அப்படியே அதே மாதிரி எஃப் டாட் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதோட லேபிள் வந்து நான் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். தென் அதோட ரெக்வயர்டு வந்துட்டு பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மிக்கை வந்து இன்புட் இருக்கு இல்லையா, அந்த இன்புட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவில் வந்து ஃபார்மிக் டாட் வேல்யூஸ் டாட் இமெயில் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இமெயில் இந்த இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஃபார்மிக் டாட் வேல்யூஸில் போய் செட் ஆகி இங்கே ஷோ ஆகணும். அதுக்காக இதில் வந்து நம்ம ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட்டில் வந்து வர வேல்யூ வந்து ஃபார்மிக் டாட் செட் ஃபீல்டு வேல்யூ ஆஃப் இமெயில், அந்த வேல்யூ வந்து நீ இதில் செட் பண்ணி விட்ரு அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து இது வந்து இப்படி வந்து செட் ஆயிடும். தென் எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த இன்புட்டில் வந்து ஒரு ப்ராப்ஸ் இருக்குது, அதில் வந்து ஃபார்மிக் டாட் எரர்ஸ் டாட் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் அதை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பாஸ்வேர்டுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எல்லாத்தையும் பாஸ்வேர்டுன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே அந்த இஷ்யூ காமிக்குது இல்லையா. அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டேட்டஸ் பார் ஸ்டைலை வந்து நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் லைட் கண்டென்ட்டை மாற்றி வைப்போம். ஓகே, இப்போது ஸ்டேட்டஸ் பார் வந்து இப்போ வந்து இஷ்யூ இனிஷியலாகவே ஷோ ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வந்து இருக்குது. இன்புட்டில் வந்து ஒரு ப்ராப்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ஸில் வந்து ஃபார்மிக் டாட் செட் ஃபீல்டு வேல்யூ டச்டு இமெயில் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போதைக்கு ட்ரூ கொடுத்துப்போம். ஆன் ஃபோக்கஸில் நம்ம வந்து இப்போ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஃபோக்கஸாக இருக்கும்போது அந்த எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து ஆன் பிளரில் வந்து கொடுப்போம். ஆன் பிளர் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இமெயில் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எதுவும் கொடுக்காமையே நீங்கள் வந்து பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இமெயில் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து நமக்கு காமிக்கும். அந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த பாஸ்வேர்டுக்கும் நான் எழுதி வச்சுக்கிறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கீபோர்டு அவாய்டிங் வந்து எதுக்கு போடுறேன்னா, அந்த இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, கீபோர்டு வந்து உள்ளே போகும்போது அந்த வியூலாம் தூக்கிட்டு இருந்திருக்கும். அந்த இஷ்யூக்காக நான் வந்து இப்போது கீபோர்டு அவாய்டிங் போட்டு அதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதுவோம். அந்த ஸ்டைலில் வந்து அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். தென் பார்ப்போம், ரீலோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இனபிள்டு வந்து ட்ரூ வச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தாலும் சேம் அதே இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம பிஹேவியரை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இது வந்து பிளாட்ஃபார்ம் டாட் ஓஎஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டாக இருந்தால் மட்டும் அன்டிஃபைன்டாக வர மாதிரி வச்சுப்போம். ஓகேவா, ஐஓஎஸ்ஸாக இருந்தால் பேடிங்கில் இருக்கணுங்கிற மாதிரியும், இல்லைன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸ்டில் இஷ்யூ அது. இதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஃப்ளெக்ஸ் 1க்கு பதிலாக பேசாமல் வித் ஹைட்டை வந்து கொடுத்து பார்ப்போம். ஸ்டாட்டிக் வேல்யூஸை வித் ஹைட்டை வந்து 100% கொடுத்தாலும் இந்த கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும்போது அது வித்து 100% வந்து அந்த கீபோர்டுக்கு போக தான் எடுத்துக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனோட டோட்டல் வித்தை வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு
அதில் வந்து அந்த ஹைட்டு வெயிட்டை கொடுப்போம். இப்போ வந்து வேல்யூ ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போது நம்ம பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும் இல்லையா, பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணால் தான் பாஸ்வேர்ட் ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்டில் வந்து ரைட் ஐக்கானில் வந்துட்டு அந்த ஐக்கானை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கிறேன், இஸ் பாஸ்வேர்ட் ஸோன்ட்டு. அந்த ஸ்டேட்டை நான் இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட்டில் இஸ் பாஸ்வேர்ட் ஸோ செட் இஸ் பாஸ்வேர்ட் ஸோ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை நான் இப்போதைக்கு இனிஷியலாக ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம வந்து அந்த ஐக்கானுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸப் எழுத போகிறோம். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகணும், ஹைட் ஆகணும், ஷோ ஆகணும், ஹைட் ஆகணும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஆன் ப்ரெஸ் எழுதுவோம். இருங்க, அதுக்கு முன்னாடி ஐக்கானை மாற்றிக்கிறேன். ஓகே, தென் செக்யூரிட்டி என்ட்ரிலேயும் வந்துட்டு இஸ் பாஸ்வேர்ட் ஷோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து செட் இஸ் பாஸ்வேர்ட் ஷோ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு இஸ் பாஸ்வேர்ட் ஷோ, அதாவது நாட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாறும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாறும். இப்போ நான் வேல்யூ என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது அது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ஆனால் ட்ரூ ஆகும், அப்படின்னா ஷோ ஆகும், ஹைட் ஆகும். இதுக்கு வந்து செக்யூரிட்டி டெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ஸை வந்து நம்ம ட்ரூ ஃபால்ஸ் வந்து பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து இந்த இமெயில் கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். இமெயில் வேலிடேஷன் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேட்சஸில். ஓகே, அந்த இமெயில் வேலிடேஷனும் கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ நம்ம வந்து இந்த பட்டனுக்கு வந்து ஆன் ப்ரெஸ் எழுதுவோம். அந்த பட்டனுக்கு ஆன் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு formic.handle submit அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது வந்து அந்த ஃபார்மிக்கில் வந்து ஆன் சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருப்பேன் இல்லையா, அது போய் கால் ஆகும். இப்போ கால் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போமா, இருங்க நான் நோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து ஆன் சப்மிட்டில் வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். அதான் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போதுலாம் லாகின்ட்டு கன்சோல் வருது. அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நம்ம வந்து வேலிடேஷன் வந்து இன்புட்ஸ்க்கு வைப்போம்.